கேது பகவான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது எல்லா கிரகங்களுமே ஒரு நல்ல விஷயமும் வைத்திருக்கும், ஒரு கெட்ட விஷயமும் வைத்திருக்கும். நம்மளுடைய முன்னோர்கள் எதை சுபர் எதை பாவர் என்று சொல்லியிருக்கிறார்கள் என்றால், பூமி வாழ்க்கையில் வாழக்கூடிய மனிதனுக்காக எழுதப்பட்டதுதான் ஜோதிடம். இந்த பூமி வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு எவ்வாறு நிறைவு தருகிறது? பிறப்பு, படிப்பு, கிரகஸ்த வாழ்க்கை, புத்திரப்பேறு, புத்திரப்பேரின் மூலம் கண்ட அதே போல பேரன், பேத்தி, அதற்கு பிறகு இவர்களெல்லாம் வாழ்வதற்கு தேவையான சொத்துக்கள், உடல் ஆரோக்கியம், இது எல்லாமே எங்க செல்லுபடியாகும்னா பூமி வாழ்க்கையில தான் செல்லுபடி ஆகும். இந்த பூமி வாழ்க்கையில செல்லுபடியாகிறதுக்குன்னு சில கிரகங்கள் இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது பேச்சு என்பது புதன், படிப்பு என்பது புதன். பூமி வாழ்க்கை அவருக்கு அவசியம். அதே போல செவ்வாய் பகவான் அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் பொழுது பூமி சொத்துக்களுக்கு அவர் ஓனர். பெண்களுக்கு சுக்கிரன் ஓனர். இப்போ இவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது அப்படின்னாலே இவர்கள் பூமி வாழ்க்கையில் நலமாக இருக்க மாட்டார்கள். இவர்கள் அனைவரும் பாதிக்கப்படக்கூடிய கிரகம், பாதிக்க வைக்கின்ற கிரகம்னு ஒன்று உண்டுன்னா அது கேது பகவான்.